உங்களோட தனிப்பட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக சத்குரு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இந்த முதுகு வலிக்காக கேட்டது ஒன்று. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சு, ரொம்ப இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாங்க. சத்குரு கிட்ட லெட்டர் போட்டு கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அப்பா இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாக்கு சுவாமி சத்குரு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் லைவாக டெமோ பண்ணீங்க. இது வந்து சத்குரு மெகா ப்ரோக்ராமில் டெமோ பண்ணோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவில் சத்குரு இருப்பாங்க, நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சத்குரு எனக்கு பின்னாடி உக்காந்துட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து நடுங்கிட்டே தான் இருந்தது. ஸோ நீங்கள் போகும்போது ஒரு தடை இருக்கும் இல்லையா ப்ரிசனர்ஸ்க்கு, அது எப்படி இருக்கும்? எல்லாமே கார்பெட்டு, ஸ்பீக்கரு எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு போவோம் உள்ள. ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளோ 1 வாரமோ கிளாஸ் முடித்து வரும்போது அவங்களே பார்த்தீங்க எல்லா மெட்டீரியல்ஸும் தூக்கிட்டு வந்து வெளியில் கடைசி கேட் வரைக்கும் வந்து விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்படின்னு, அவங்களுக்குள்ள நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக இது வேலூர் மத்திய சிறையில் விமன்ஸ் ப்ரோக்ராம், விமன்ஸ் ப்ரிசனில் போய் ஒரு கிளாஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இவ்வளோ ஜெயில் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறீங்க, இதை பற்றி சத்குரு கிட்ட சொல்லுவீங்களா? சத்குரு உங்ககிட்ட கேட்பாங்களா இதன் அப்டேட்ஸ் எல்லாம்? என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்கும்? இந்த ப்ரெசன்ட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நானே சத்குரு கிட்ட நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக உங்களுக்கு சொன்ன இந்த ஷேரிங்ஸ் எல்லாமே சொல்லும்போது சத்குரு ஒரு தடவை என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக 30 மணி நேரம் பண்ணுறோன்னா இவங்களுக்கு மொத்தமே 4.5 மணி நேரம் தான், அதுலேயே அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடக்குது. ஆக்சுவலாக ஒரு கடலூர் ப்ரோக்ராம் நாங்கள் உள்ளே போகும்போது லேட் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த மற்ற ப்ரிசன் ப்ரொசீஜர்லாம் முடித்து உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கிளாஸ் 7 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கணும். நாங்கள் உள்ளே போகும்போது 7 மணி ஆகிடுச்சு. கடைசி நாள் அன்றைக்கி 7 மணிக்கு ஆரம்பித்தே ஆகணும்னாங்க. ஐயோ இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப லேட் ஆக போகுது, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும்னா, ஏன்னா எல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டு தான் போவோம் முன்னாடி நாள், நமக்கு ரொம்ப டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போனால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியம். ப்ரிசன் கிளாஸஸ்க்கு எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறோம், யார் வேணால் வர முடியும். ஒரு அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட வெளியில் வந்துடலாம். சுவாமி இப்போ சத்குரு கூட பல நேரத்தில் ஷேர் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து அரவிந்த் மேந்தன் முத்தியா அண்ணா கூட இன்டர்வியூ எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க, யூஎஸ் ஜெயிலெலாம் போகும்போது வந்து வரும்போது அப்படியே சத்குரு அப்படியே ஒரு மாதிரியா பார்ப்பாங்களா அந்த ப்ரிசனர்ஸ்லாம் பண்ணி ஆறாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி. ஆனால் கடைசி நாளில் வந்து கண்ணிலேருந்து தண்ணி விட்டு வந்து கட்டி பிடிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் போகும்போது ஒரு தடை இருக்கும் இல்லையா ப்ரிசனர்ஸ்க்கு, அது எப்படி இருக்கும்? கடைசியாக வந்து அவங்க நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பின்னாடி உங்ககிட்ட எப்படி வருவாங்க? அது அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ முதல் நாள் நீங்கள் சொன்ன மாதிரி வரும்போது நிறைய பேர் ஒரு தடையோடு தான் வருவாங்க. ஏன்னா யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. ஸோ இவங்க என்ன சில ஷேரிங் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில அம்சங்கள் அவங்க ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய தடை இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ இவங்க எப்படி, இவங்களை நம்பலாமா கூடாதா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த கிளாஸ் ப்ராசஸ்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணிவிட்டு டெய்லி இந்த கேம்ஸ்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கைத்தன்மை வருது. சரி இவங்ககிட்ட நம்ம என்ன வேணால் சொல்லலாம், நம்ம போய் நீங்கள் உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் ஒன்றும் நம்ம யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை அவங்களுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் எப்படின்னா கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஃபஸ்ட்டு டே வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நாங்கள் தூக்கிட்டு போவோம். இப்போ அந்த மாதிரில ப்ரிசன்ஸ்லேயே அந்த எல்லா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி நிறைய ப்ரிசன்ஸில். ஆரம்பத்தில் சில ஜஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி கூட எல்லாமே கார்பெட்டு, ஸ்பீக்கரு எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு போவோம் உள்ள. ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளோ 1 வாரமோ கிளாஸ் முடித்து வரும்போது அந்த இருக்கிற சிறைவாசிகளே பார்த்தீங்கன்னா அவங்க இல்லவாசிகள்னு கூப்பிடுவாங்க. சிறைவாசிகள் இல்லை, அங்கே இருக்கிறவங்க இல்லவாசிகள் தான் சொல்லுவாங்க ப்ரெசன்ட்டில். அவங்களே பார்த்தீங்க எல்லா மெட்டீரியல்ஸும் தூக்கிட்டு வந்து வெளியில் கடைசி கேட் வரைக்கும் வந்து விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக கிளாஸ் நடக்கும்போது அடுத்த கிளாஸ் எப்போ வரும்,
ஸோ மற்ற ப்ரோக்ராம்ஸ் நிறைய யோகா உள்ள வரும். ஆனால் வந்து நம்ம ஈஷா யோகால கண்டிப்பாக அவங்களுக்கு வித்தியாசம் பார்க்குறாங்க. நம்ம அவங்க கூட எப்படி இருக்கோம் எல்லாமே வித்தியாசம் பார்க்குறாங்க. அடுத்த கிளாஸ் நீங்கள் எப்போ வருவீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயம்புத்தூர் சென்ட்ரல் பிரிசனில் ஒரு கிளாஸ்க்கு அப்புறமா பெரிய ஒரு பிரேக் வந்துடுச்சு. ஒரு 6 மாதம் ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கிட்ட பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் போகும்போது அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோடனே ஓடி வந்துட்டாங்க. நாங்களே வந்து கேட்கலான்னு இருந்தோம். எப்போ ஈஷாலேருந்து வரப்போகிறாங்க அடுத்த கிளாஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி ரெகுலராக கிளாஸஸ்க்கு வருவாங்க. அங்கே இருக்கிற பிரிஸ்னஸே பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் சூரிய நமஸ்கார்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தோம் முன்னாடி. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. எல்லாம் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கொண்டு போனால் போதும், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பார்ட்டிசிபெண்ட் கிளாஸ்க்கு வரல அப்படின்னா அவரை போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆரம்ப காலத்தில் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருப்பாங்க. ஸோ அது மிஸ் பண்ணிடக்கூடாது அவங்க அப்படின்ற இதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. வாலண்டியர்ஸ்லாம் அப்படி இருப்பாங்க. முக்கியமாக ஒரு கிளாஸில் வாலண்டியர்ஸ் சொல்றது அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ். ஓகே. ஆமாம். நாம் வந்து இங்கே உள்ளே போகும்போது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது. போகும்போது ஒரு 2 பேரோ 3 பேரோ போவோம், அவ்வளோதான். ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் ஃபுல் சப்போர்ட் நமக்கு பண்ணுவாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ சப்போர்ட் தேவை இருக்குன்னா இவங்க சொல்லி நம்ம பிரசன்ட் அஃபீஷியல்ஸ் சொல்லி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த கிளாஸ்லேருந்து போகும்போது அப்படி இல்லை. நம்ம மெட்டீரியல் கொண்டு போயிட்டா போதும், எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கடலூர் ப்ரோக்ராம் நாங்கள் உள்ளே போகும்போது லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மற்ற ப்ரொசீஜர்லாம் முடித்து உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கிளாஸ் 7 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கணும். நாங்கள் உள்ளே போகும்போது 7 மணி ஆகிடுச்சு. கடைசி நாள் அன்றைக்கி 7 மணிக்கு ஆரம்பித்தே ஆகணும்னாங்க. ஐயோ இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப லேட் ஆக போகுது, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும்னா, ஏன்னா எல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டு தான் போவோம் முன்னாடி நாள், நமக்கு ரொம்ப டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போனால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா கிளாஸ் எல்லாம் பக்காவாக செட் ஆகிருக்கு, விளக்கேற்றிருக்கு, சத்குருவுக்கு பூலாம் வச்சு கிளாஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நாங்கள் போய் கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே சொல்லாமலே அந்த எல்லாம் அவங்களே பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க கிளாஸ். ஸோ அந்தளவுக்கு அங்கே வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கூட வர வாலண்டியர்ஸ் போய் அவங்க கிளாஸஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் டைமாக ஒரு அண்ணா போகிறாங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. நிறைய கிளாஸஸ்க்கு வந்திருக்காங்க, ஆனால் அவர் தனியாக கண்டக்ட் பண்ண போகிறது அதுதான். உள்ள கிளாஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி எல்லாரையும் வெல்கம் நமஸ்காரம் பண்ணி வரவேற்போமோ அவர் அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்க்குள்ளே வரும்போது பசங்க ஒரு சின்ன பசங்க தான், 20-25 வயசுக்குள்ளே இருக்க பசங்க நிறைய பேர் கிளாஸ்க்கு வந்தாங்க. உள்ளே வரும்போதே ஒரு நமஸ்காரம் வைக்கிறது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்களாம். அவங்க பார்த்து ஐயோ என்னடா உள்ளே வரும்போதே கமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணிகிட்டே வராங்க, இந்த 3 நாள் எப்படி போகும்னு தெரியலையே, அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த 3 நாள் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. கிளாஸ்லாம் வைண்ட் அப் பண்ணணும். அந்த 3 பசங்க ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்களாம். சரி ஏதோ டவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு என்னன்னு போய் கேட்க போனால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்களில் கண்ணீரோடு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்ன ஷேர் பண்ணாங்கன்னா சில மாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இது கிளாஸ் கிடச்சதுன்னா நாங்கள் ஜெயிலுக்கே வந்திருக்க மாட்டோம், பரவாயில்ல, ஆனால் அட்லீஸ்ட் இப்போவாது எங்களுக்கு கிடச்சிருக்கு, இனிமேல் நாங்கள் திரும்ப ஜெயிலுக்கு வரமாட்டோம், அது மட்டும் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. இன்னொரு ஒரு உருக்கமான ஒரு ஷேரிங் ஒரு வாலண்டியர் ஷேர் பண்ணாங்க. கடைசி நாள் இந்த மாதிரி ஷேரிங் செஷன் நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற சிறை அதிகாரி வந்து அங்கே இருக்கிறவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எவ்வளோ தான் இந்த மாதிரி யோகா எடுத்தாலும் நீங்கள் திரும்ப பண்ணிவிட்டு இங்கேயே திரும்ப வந்துட்டுருக்கீங்களா, உங்களுக்குலாம் வேறு இதுவே இல்லையா, அந்த மாதிரி ஏதோ அவங்க மேலே ஒரு அக்கறையில் திட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு பையன் வந்து ஷேர் பண்ணாங்க, என்னோடய தொழிலே வந்து திருட்டு தான், எனக்கு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள், ஆனால் வந்து இனிமே நான் அதை செய்ய போகிறது கிடையாது, இதுவே நான் என்னுடைய குருவுக்கு செய்கிற காணிக்கையாக இருக்கும், குருதட்சணையாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கு. சாமி நீங்கள் இப்போ உள்ளேயும் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண, ப்ரெசன்ட்குள்ளேயும் வந்து நீங்கள் யோகா ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்க, வெளியேயும் கண்டக்ட் பண்ணுறீங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? இப்படி டிஃப்ரென்ஸ்னால் அது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் சாமி? ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வரவங்க எல்லாருமே
ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஒரு இறுக்கத்தோட இருக்க மாதிரி தான் பார்க்க முடியுது. பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவங்க பார்ட்டிசிபேஷனுக்கும், இவங்க பார்ட்டிசிபேஷனுக்கும் பெருசா எந்த இதுவும் கிடையாது. ஆனா சத்குரு சொன்ன மாதிரி உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அ அவங்க வாழ்க்கையே அங்க தான் ஆயிடுச்சு. ம். இப்போ வெளியில இப்போ நம்ம இங்க இருக்கோம். இங்கேயே இந்த ரூம்லயே ரொம்ப அடைச்சு வச்ச மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வருது அப்படின்னா, வெளியில போயிட முடியும். வீட்டுக்கு நீங்க போயிட முடியும். ஆஃபீஸ்ல இருக்கீங்க, பிரச்சனை வந்தா வீட்டுக்கு போகலாம். வீட்ல பிரச்சனை வந்தா வெளியில வந்துரலாம். ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. ஸோ அந்த 4 செவுத்துக்குள்ள தான் அவங்க வாழ்க்கையே. அங்க முக்கியமா பிரசன்ஸ்ல என்னன்னா, அ காலையில 6 மணிக்கு செல் திறந்து விட்டாங்க அப்படின்னா, நாள் பூரா அவங்க நெறைய பேர் இருப்பாங்க. கதை பேசிக்க முடியும். எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, சாயங்காலம் திரும்ப 6 மணி ஆகுதுன்னா, எல்லாரையும் செல்லுக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. இப்ப நாம இந்த ரூம்குள்ள வந்து உள்ள கதவ சாத்திக்கிறோம் அப்படின்னா, அது வேற விஷயம். வேணுன்றபோது திறந்துட்டு வெளியில போயிடலாம். இப்ப நம்ம யாரோ உள்ள வச்சு நம்மள பூட்ட போறாங்க. ஓகே. அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்பதான் வெளியில நம்மளால போக முடியும்னு வரும்போது, அது தாங்கிக்க முடியாது நம்மளால. எவ்வளோ பெரிய அரண்மனையா இருந்தாலும் வெளியில வச்சு பூட்டும்போது, அது சிறைதான். அப்படி இருக்கும்போது நெறைய பேருக்கு ரொம்ப ப்ரெஷர்ல இருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய பேருக்கு தூக்கம் வராது. அந்த நேரத்தில பழைய நினைவுகள்லாம் வந்து அவங்களுக்கு சாப்பிடாம, தூக்கம் இல்லாம, உடல் ரீதியா நெறைய பிரச்சனைக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து தூக்கமின்மையினால நெறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி ஒரு பாசிபிலிட்டி வரும்போது, ஒரு பெரிய ஓப்பனிங்கா அவங்க பார்க்குறாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கும் இது அந்த மாரி தான் பெரியசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஆனா, பிரசன்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஓப்பனிங்கா அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன் இந்த டிஃபரன்ஸ். வெளிய இருக்கிறவங்களுக்கும், உள்ள இருக்கிறவங்களுக்கும் பார்க்கும்போது, 2 ஒரே மாரி இருக்காங்க. ஆனா, அவங்க உள்ள இருக்கவங்க கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா அவங்க வந்து அந்த வாய்ப்ப முழுமையா பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரிசன்க்குள்ள போகும்போது, "யூ கேன் ஃபீல் தி பெயின் இன் தி ஏர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சிந்தனையே எல்லாரோட நெகட்டிவ் தாட்ஸ் இது அது அத பத்தியே ஒரு சிந்தனை ஓடி, ஓடி உள்ள போகும்போதே நமக்கு அது டக்குன்னு மூஞ்சில அடிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா தான் மோஸ்ட்லி இருக்கும். கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அது ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைய முழுமையா பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. யோகாவ முழுமையா பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா. எந்த மாதிரி சூழ்நிலையா, வெளி சூழ்நிலையா இருந்தாலும் உள்நிலையில ஆனந்தமா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கருவி சத்குரு குடுக்குறாங்க. அத முழுமையா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே. அத மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே. அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயுமே கண்டிப்பா இருக்குது. ஸோ நீங்க சொல்லும்போது சுதந்திரம்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. எனக்கு என்னன்னு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நாங்கலாம் வெளிய இருக்கோம். இது சுதந்திரமா? உள்ள வந்து அவங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு வந்து வெளி சுதந்திரம் இல்ல. ஆனா உள்நிலை சுதந்திரமா இருக்காங்கன்றீங்க. ஆனா உங்களோட நிலை பார்த்தீங்க அப்படின்னா, இது 2லயும் தாண்டி நீங்க பிரம்மச்சரியம்ன்ற இன்னொரு பாதையில இருக்கீங்க. அப்ப இங்க எது சுதந்திரம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. அவங்க உள் சுதந்திரமா இருக்காங்கன்னு கிடையாது. ஸோ அந்த நிலைக்கு போறாங்க. உள்ள வந்து இறுக்கமா தான் இருக்கிறாங்க. வெளியில எல்லாருமே எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த சில நாட்கள்லயே அத முழுமையா பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே. தொடர்ந்து தக்க வச்சுக்கிறாங்களான்றது வேற. அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் நடக்கும்போதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளோ, 1 வாரமோ, அந்த சூழ்நிலையில அவங்க அந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த பிரிசன் ப்ரோகிராம் பத்தி கேட்கும்போது, நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்குல சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து நம்ம பிரிசன் ப்ரோகிராம் பண்ணாங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாமே நாங்க கேள்விப்பட்டோம். அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா இது வேலூர் மத்திய சிறையில விமென்ஸ் ப்ரோகிராம், விமென்ஸ் பிரிசன்ல போய் ஒரு கிளாஸ் பண்ணாங்க. சாதாரணமா மென்ஸ் பிரிசனுக்கு ஜென்ட்ஸ் போய் கிளாஸ் எடுப்போம். விமென்ஸ் பிரிசன்ல லேடீஸ் தான் போய் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு போகும்போது நான் கூட சப்போர்ட் பண்ண போயிருந்தேன். கடைசி நாள் அந்த ப்ரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நளினி மேடம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க முன்னாடி ரொம்ப வருஷம் 20 வருஷம் முன்னாடியே அந்த பிரிசனுக்கு வந்த புதுசுல இந்த மாதிரி ஈஷா யோகா ப்ரோகிராம் ஒண்ணு நடந்தது. அதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நாள் ப்ரோகிராம் நம்ம இந்த யோகா டேக்காக குடுக்க போயிருந்தபோது, ஈஷாலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கேட்ட உடனே ஓடி வந்து எப்படி இருக்கிறாங்க? அங்க அவங்களுக்கு யார் அப்போ கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்க பேர்லாம் சொல்லி, அந்த அளவுக்கு விசாரிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி அந்த தடவை போகும்போது அவங்க வருவாங்கலாம் தெரியாது. அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மாரி கிளாஸ்க்கு வரும்போது. ஆ முதல் நாள் எப்பவுமே வந்து முதல் ரோலயே வந்து உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பண்ணிட்டு கடைசி நாள் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. என்னன்னா, "நான் சிறைக்கு வந்தப்போ வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன்." சின்ன வயசு அவங்களுக்கு. ம். ஜெயிலுக்கு வரும்போது. ரொம்ப சின்ன வயசுல தான் வந்துட்டாங்க. "ஸோ நான் எப்படி அடுத்து இது வாழ்க்கைய நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியாம இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு கரெக்ட்டா இந்த ஈஷா யோகா வந்தது. இந்த ப்ரோகிராம் மட்டும் அட்டெண்ட் பண்ணாம போயிருந்தேன்னா, நான் தொடர்ந்து உயிரோட இருந்திருப்பேனானே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு இந்த கிளாஸ் சரியான நேரத்தில கிடைச்சது. ரொம்ப உபயோகமா இருந்தது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உருக்கமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க இவ்வளோ ப்ரெசென்ட்ல வந்து கிளாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் பார்க்க வேண்டியது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாரி சப்போர்ட் இருக்கு? அத்தாரிட்டீஸ் சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன மாதிரி கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல ஆல்மோஸ்ட் எல்லா பிரிசன்ஸ்லயுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ்ல, சப் ஜெயில்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம கிளாஸஸ் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பா அவங்க பிரிசன் அத்தாரிட்டீஸோட சப்போர்ட் இல்லாம நம்ம கண்டிப்பா இது பண்ணவே முடியாது. ஆ நம்ம எந்தெந்த பிரிசன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும், நமக்கு வாலண்டியர்ஸ் அங்க போய் கண்டக்ட் பண்றதுக்கு இருக்காங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டு லிஸ்ட் எடுத்து, அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அவங்க சீக்கிரமா அனுப்ப சொல்லி நம்மள ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு மந்த் எண்ட் நமக்கு ஆயிடும். ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி தான் குடுக்குற மாரி தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஏதோ ஒரு பிஸியான அங்க இருக்கிற இல்லவாசிகள்லாம் பிஸியா தான் வச்சிருப்பாங்க இவங்கள. ஸோ அப்படிதான் சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்கும். டிஐஜிலேருந்து, ஐஜிலேருந்து எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும். அ அவங்களுக்கு வந்து எப்போ பிரேக்கு அந்த மாரிலாம் கிடையாது. ஸோ நாள் ஃபுல்லா அவங்க பிஸியாவே இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஈஷா யோகா ப்ரோகிராம் நாங்க பண்ண போறோம். அந்த போய் ரிக்வெசிஷன் லெட்டர்லாம் போச்சுன்னா, இம்மீடியட்டா நமக்கு வந்து சைன் பண்ணி அத குடுத்துடுறாங்க. நமக்கு அங்க என்ன சப்போர்ட் வேணுமோ அவங்க பண்ணி தராங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி முன்னெல்லாம் எல்லா மெட்டீரியல்ஸும் நாம வெளியிலருந்து கொண்டு போவோம். ப்ரொஜெக்டர்லேருந்து, ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே நம்ம கொண்டு போவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்லேருந்தே அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க இல்லவாசிகளோட நன்மைக்காக இந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ், டிவி எல்லாமே வாங்கி வைக்கிறது, இதெல்லாமே அங்கேயே பண்ணி குடுக்குறாங்க. இப்போ போறவங்கலாம் எல்லாத்தையுமே நம்ம கேரி பண்ணிட்டு போறதில்ல. அங்க இருக்கிற வாலண்டியர் ஜஸ்ட் போய் அந்த கிளாஸஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க. நமக்கு என்ன வேணுமோ அத அவங்க செய்து குடுக்குறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ ஜெயில் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்றீங்க. பிரிசன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். இத பத்தி சத்குரு கிட்ட சொல்லுவீங்களா? சத்குரு உங்ககிட்ட கேட்பாங்களா? எதனா அப்டேட்ஸ் எல்லாம்? என்ன மாரியான கான்வர்சேஷன் நடக்கும்? கண்டிப்பா சத்குரு வந்து ஈஷால நடக்கிற எந்த விஷயத்தையுமே சத்குரு மிஸ் பண்ண மாரி தெரியல. ரெகுலரா மாசம் மாசம் நடக்கிற சத்சங்கத்திலேருந்து எல்லாமே சத்குரு அப்டேட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிசன் ப்ரோகிராம்ஸ் பத்தி நானே சத்குரு கிட்ட நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலரா அப்டேட்ஸும் சத்குரு ஆஃபீஸ்லேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. மாசம் மாசம் அவங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே குடுத்துட்ருக்கோம். இப்போ நான் ரீசென்ட்டா உங்களுக்கு சொன்ன மாரி இந்த ஷேரிங்ஸ் எல்லாமே சொல்லும்போது சத்குரு ஒரு தடவ என்ன சொன்னாங்க அப்டின்னா, "ஸோ இது எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே. இந்த அளவுக்கு ஒரு நம்ம 7 நாள் வெளியில பண்ணி மக்களுக்குள்ள எந்த மாரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதோ, அத வந்து அந்த 2, 3 நாள்லயே அவங்களுக்கு அந்த 2, 3 நாள் கூட சாதாரணமா 30 மணி நேரம் பண்றோம்னா, இவங்களுக்கு மொத்தமே 4 1/2 மணி நேரம் தான். அதிலயே அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி சத்குரு சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்க கிளாஸ் பண்றீங்க. அப்போ வந்து அவங்க சத்குரு எப்படி பார்க்குறாங்க? ஒரு யோகா குருவா பார்க்குறாங்களா? இல்ல அதை தாண்டி வேற எப்படியாவது அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா சத்குருவ? ஆக்சுவலா வந்து சத்குரு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம கிளாஸ்க்கு போறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு சத்குரு அறிமுகமா தான் இருக்காங்க. ஆ ஒரு சென்னை புழல்ல ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தோம். இது வந்து விமென்ஸ் பிரிசன். போயிருந்தபோது முதல் நாள் போனோம். அன்னைக்கு ஏதோ சூழ்நிலையால கிளாஸ் பண்ண முடியல. அடுத்த நாள் மறுபடியும் நம்ம போய் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இன்னைக்கு வந்து சத்குரு கிட்டேருந்து தீட்சை கிடைக்கிறது எனக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவிதையே கடைசி நாள் எழுதி குடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சத்குரு அவங்க அந்த அளவுக்கு உயர்வா, மதிப்பா பார்க்குறாங்க. ஆ இன்னொரு கிளாஸ்ல இது வந்து ஒரு 10, 15 வருஷம் முன்னாடி நடந்த கிளாஸ். புழல்ல இந்த மாரி ஒரு கிளாஸ் பண்ணும்போது, 6 நாள் ப்ரோகிராம் அவங்களுக்கு பண்ணிட்டுருந்தோம். நான் கூட சப்போர்ட்டுக்கு போயிருந்தேன்.
அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3-4 டேஸ் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாருமே. ஆனா என்னன்னா, கடைசி நாளைக்கு அவங்களுக்கு இனிஷியேஷன் இருக்கு. கடைசி நாள் அவங்களுக்கு வீடியோ ஷூட்லாம் பண்ண போறோம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா என்னன்னா, முந்தன நாள் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, இனிஷியேஷன் அன்னைக்கு அவங்க இனிஷியேஷனா தீட்சை தீக்ஷா அன்னைக்கு. ம். தீக்ஷா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. அவங்களுடைய இன்வால்வ்மென்ட் வந்து 0. எனக்கா உள்ள அந்த அளவுக்கு ஒரே ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. பாதிப்புனா என்னடா இப்படி மிஸ் பண்றாங்களே! ஒருத்தவங்க வந்து இப்படி படுத்து தூங்குறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. என்னடா இது இவங்களுக்கு போய் நம்ம இந்த கிளாஸ குடுத்து இப்படி கிளாஸ் வேஸ்ட் பண்ணிட்டோமே 6 நாளு. இவங்களலாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நாளைக்கு ஷூட்லாம் வேற பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சரின்ட்டு கிளாஸ் அன்னைக்கு முடிஞ்சுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் முடியுது. அவங்க சத்குருவுக்கு வந்து ஒருத்தன் அப்படியே லெட்டர் எழுதி குடுக்குறாங்க எல்லாருமே. எப்போ நாங்க சத்குருவ பார்க்க முடியும்? சத்குரு எப்ப எங்கள வந்து பார்ப்பான்? அப்படியே கண்ணீரோட நிக்கிறாங்க. ஸோ அப்பதான் புரிஞ்சுது. ஸோ நம்ம புரிதலுக்கு தாண்டி நெறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே. சத்குரு வந்து அவங்க கூட வேற விதமா ஒர்க் பண்றாங்கன்றது கண்கூடா பார்க்க முடிஞ்சுது. நம்ம இப்படிதான் அவங்களுக்கு நடக்கும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. அப்படின்னு அப்பதான் எனக்குள்ள நெறைய நேரங்கள்ல பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலும் சத்குரு இத பல நேரங்கள்ல நமக்கு புரிய வைக்கிறாங்க திரும்ப திரும்ப. ஸோ அந்த அளவுக்கு உயர்வா பார்க்குறாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சத்குரு எப்படிங்க சாமி பார்த்தீங்க? ஏன்னா நம்ம இவ்வளோ நாள்ல அத மிஸ் பண்ணிட்டோம். த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் சத்குரு. ஸோ இப்ப மாதிரி எல்லாருமே எடுத்தோனே சத்குரு தான் வந்து கிளாஸ்லயே பேசுறாங்க வீடியோஸ் மூலமா. அப்போ வந்து அப்படி இல்ல. ஸோ எங்கள மாரி ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் ஈஷாங்காஸ் தான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 13 நாள் கிளாஸுமே சத்குரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது தான் சத்குரு எடுப்பாங்க. எனக்கு வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு சில மாதங்கள்லயே பார்த்தீங்கன்னா, சத்குரு ஏதோ இதுக்காக சென்னை வந்திருந்தாங்க ப்ரோக்ராம்க்காக. சென்னையில ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர்னு இருக்கு எக்மூர்ல. அங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்காக வந்தாங்க. அங்க நான் வாலண்டியரிங் பண்ணிட்டு இருந்த சென்டர்ல அங்க கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி சத்குரு வராங்க, வரியா போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு. எனக்கு ரொம்ப ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சத்குரு போய் பார்க்கணும் அந்த அளவுக்கு இல்லை. சரி ஏதோ கூப்பிட்றாரு போன்ட்டு நானும் போனோம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 13 நாள் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராக்டிசஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். கிளாஸஸ்க்கு வாலண்டியரிங் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான். ஆனால் போய் சத்குருவை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு தீவிரமான எண்ணம் அந்த மாதிரிலாம் ஒன்று கூப்பிட்றாருன்னு போனேன். அதே மாதிரி அங்கே போன உடனே கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க. போய் எல்லாருமே சத்குரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எனக்கு வந்து இன்னொருத்தர் காலில் விழணும் அந்த மாதிரி வீட்டில் வந்து பெரியவங்க வந்தால் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா காலில் போய் விழுந்து பண்ணுவோம். மற்றபடி இன்னொருத்தவங்க காலில் விழுறதுலாம் அதுவும் அந்த ஏஜில் இருக்கும்போது பெரிய இதுவாக இருக்கும். எனக்கு வந்து சரி எல்லாம் விழுறாங்க நம்மளும் விழுந்து வைப்போமே அப்படின்ட்டு அப்போ சத்குரு நமஸ்காரம் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் சத்குரு அப்பப்போ சென்னை வருவாங்க. சத்சங்கம் எல்லாமே நடக்கும். வாலண்டியர் சத்சங்கம்லாம் நடக்கும். அப்போது ஒரு வாலண்டியர் சத்சங்கம் நடக்கும்போது சரி நம்மளும் சத்குருட்ட ஏதாவது கேட்போம் அப்படின்ட்டு கை தூக்கி எழுந்து சத்குரு கேட்டேன் ஒரு கேள்வி. என்கவுண்டர் தி என்லைட்டன் ஒரு புக் இருக்குது. அதில் சத்குரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதில் ஒரு கேள்வியை கேட்டு ரொம்ப இதுவாக கேட்குற மாதிரி நானும் கேட்டேன். சத்குரு ரொம்ப கேஷுவலாக இது பர்சனல் கொஸ்டினா இது எல்லாருக்குமான கேள்வியா ஜென்ரலாக அப்படின்னு கேட்டாங்க. பர்சனல் கொஸ்டின் தான். அப்போ முதல்ல நீங்கள் சொல்லி கொடுத்தது பண்ணுங்க அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கும் என்னடா ஆச்சா அப்படின்னு ஆச்சு. அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்குங்க சாமி. நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிங்க? ஸோ நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு ஃபிசிக்கல் ப்ராக்டிசஸ்லாம் ஹத யோகா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் கிரியா யோகா இருக்குது. இந்த மாதிரி வேறு என்ன விதமாக நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இது கேள்வி கேட்டேன் நான். இதாகிடுச்சு 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 23 வருஷம் ஆச்சு.
என்னதான் டெக்னிக்கல் நிறைய கொஸ்டின். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மறந்து போயிருந்தாலும் இதெல்லாம் வந்து பசுமையா இன்னும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சத்குரு முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பாருங்க, அதுக்கப்புறம் இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஹ் அதுக்கப்புறம் ஆஷ்ரமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஹ், ஒரு டீச்சரா ஈஷாங்காவா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா சத்குரு அந்த கிளாஸஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சத்குரு பார்ப்பாங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு. அப்போ கூப்பிட்டு அஹ், பார்க்கும்போது வீட்டில் என்ன பண்றாங்க, எல்லாம் அப்பா என்ன பண்றாங்க எல்லாமே சத்குரு விசாரிச்சாங்க. ஸோ அது ஒரு தருணம். அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி சத்குரு ஒரு தடவை அஹ், பார்த்தாங்க. நான் போய் சத்குரு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பேக் பெயின் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, போன அதுதான் புதுசுலயே. நீங்க யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, பிரம்மச்சரி ஆமா. எடுக்கலாமா வேண்டாம். ஆமா. ஸோ போன புதுசுலயே வந்து ஜஸ்ட் சாதாரண வாலிபால் கேம் தான் ஆடிட்டு இருந்தோம். அந்த நெட்டு குனிஞ்சு போகும்போது முதுகு பிடிச்சிருச்சு. அது அப்படியே தொடர்ந்து நீடிச்சிருந்த அந்த பெயின். என்னதான் பண்ணாலும் அந்த பெயின் மட்டும் போகவே இல்லை. அது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ண போறேன், என்னால் முடியுமா என்னன்னு. அப்போ வந்து அதுவே ஆல்மோஸ்ட் 2-3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. சத்குரு பல விதமாக ஒரு தடவை நேர்லேயே கேட்டிருந்தோம், நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் சத்குருக்கு லெட்டர் போட்டு, இல்லை இது நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லியே ஆகணும், எனக்கு இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு கேட்டதுக்கு சத்குரு பதில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் முடியுமோ நீங்கள் மேக்ஸிமம் டைம் தியானலிங்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட்லி வெளியில் ட்ராவல்லே தான் கிளாஸஸ்க்கு போனால் 2 மாதம் அந்த மாதிரி கிளாஸஸில் கண்டினியூஸாக இருப்போம். ஒரு வாரம் பிரேக் ஆஷ்ரமுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஒரு தடவை பிரேக்குக்கு வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக தியானலிங்கத்திலேயே போய் ஃபுல்லானா ஒரு 4-5 மணி நேரம் அட் ஸ்ட்ரெச் உள்ளே உக்காந்துருவேன். ஒரு 3 நாள் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சடனாக நான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த பெயின் காணாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் அது எப்பவுமே உறுத்திட்டே இருக்கும். அந்த என்னால் நேராக கூட இருக்க முடியாது. அந்த பல வருஷமாக இருந்த வலி வந்து அந்த 3ஆவது நாள் காணாமல் போயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அந்த வலி வரவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெயினானா ஏதோ முதுகு வலி இருக்கும். ஆனால் அந்த வலி வந்து காணாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய மிராக்கல் தான் சொல்ல முடியும். சத்குரு கிட்ட கேட்டது இதுதான். நான் பெருசாக எனக்கு ஒன்றும் கேட்கணும்னு இது வரைக்கும் இருந்ததில்லை. எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ சாப்பாடு கொடுத்துட்றாங்க, துணிமணி கொடுத்துறாங்க, வேற ஒன்றும் தேவையில்லை நமக்கு. ஆனால் அதையும் தாண்டி எதுவும் கேட்கணும்னு தோணுனதில்லை. இந்த மாதிரி ரொம்ப முடியாதப்போ சத்குருக்கிட்ட இது கேட்டேன். சத்குரு அந்த மாதிரி போய் உட்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பெயின் இல்லை. உங்களோட தனிப்பட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக சத்குரு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ இது ஒன்று, இந்த முதுகு வலிக்காக கேட்டது ஒன்று. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சொல்கிறது அப்போ கேன்சர் வந்துடுச்சு. ரொம்ப இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாங்க. ரொம்ப நாளாக இருந்த அந்த பிரச்சனையிலேயே இருந்தது. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸாக பாதிப்பில் இருந்தாங்க. நான் அந்த டைமில் வந்து சாதனாக்காக ஒரு 2 வீக்ஸ் சைலன்ஸில் போகணும். பிரம்மச்சாரிஸ் எல்லாமே இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சைலன்ஸில் இருப்போம். அந்த சைலன்ஸில் இருக்கும்போது ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடும். யார் கூடயும் கம்யூனிகேஷன்லேயே இருக்க மாட்டோம், வெளி உலகத்து கூட. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. எப்போ வேணால் அவர் போயிட முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் ஏதோ கால் பண்ணுறாங்கன்னா, ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு சத்குரு கிட்ட லெட்டர் போட்டு கேட்டிருந்தேன். இந்த மாதிரி அப்பா இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும், என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போது சத்குரு கிட்டேருந்து ரிப்ளை வந்து, நான் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சைலன்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதே மாதிரி சைலன்ஸ் போயிட்டு வந்தேன். ஸோ அப்பா அது வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் அப்பா இருந்தாங்க. ஸோ மற்றபடி சத்குருகிட்ட எதுவும் பர்சனலாக கேட்கணும் தேவை இது வரைக்கும் வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஏதோ தேவைப்படும் முன்னாடியே எல்லாமே அவங்களே பார்த்து நமக்கு அந்த இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னபோது சொன்னீங்க, அவங்க அப்பாவை பற்றி சொன்னீங்க. உங்களோட ஃபேமிலி வந்து எந்த மாதிரி ஃபேமிலி? ஏன்னா நீங்கள்
எப்போ ஃபுல் டைம் வரணும் அப்படின்ற போதும் அலோவ் பண்ணாங்க. நீங்க பிரம்மச்சரியத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு குடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்க ஃபேமிலிய பத்தி சொல்ல முடியுமா? ஃபேமிலி வந்து ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலி அப்படி ஒன்றும் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்பா எல்லாமே ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். வந்து சிட்டிக்கு வந்து ஸோ படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து, ஸோ அப்படி படிப்படியாக சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆகி தான் எல்லாமே நடந்தது. ஃபேமிலியில் அதே அப்பா அம்மா ஒரு நாங்கள் பல வருஷம் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு ரீசெண்டாக ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் அப்பா அம்மா சித்தப்பா அத்தை தாத்தா எல்லாருமே அப்படி ஒன்றா தான் இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அவங்க மேரிட், ஸோ ஃபேமிலியோட அவங்க இருக்காங்க, குழந்தைங்களோட அவங்க இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ஈஷா யோகா ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க, கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதில் ரெகுலராக ப்ராக்டிசஸும் பண்ணிகிட்ருக்காங்க. தி ஆர் ஹாப்பி. சுவாமி ஜென்ரலா சில இதெல்லாம் கூட வருது. இப்போ அது மாதிரி பிரம்மச்சரியம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி கூடயே தொடர்புல இருக்க மாட்டாங்க, ஈஷா இருக்கவங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படிங்க சாமி? நீங்க பிரம்மச்சரியம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலியோட நீங்க கான்டாக்ட்ல இருந்தீங்களா? ஸோ இன்னமும் கான்டாக்டில் இருக்காங்க. என்ன சொல்கிறது, இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே. ஸோ போகக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க எப்போ வேணால் வரலாம். உங்கள பார்க்கறதுக்கு. ஆமாம். ஸோ எனி டைம் தே கேன் கம். ஸோ அப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்போயே சொன்ன மாதிரி அவங்க சைட்லேருந்து பெருசாக எந்த இதுவுமே எதிர்பார்ப்புமே இது வரைக்கும் வச்சதில்லை. நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணோம், அவங்க கூட தொடர்பில் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க இல்லை. ஆனால் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்க, ப்ராக்டிசஸ் எப்படி போயிட்டுருக்குது, ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கா, ப்ராக்டிசஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கா, ஸோ அந்த மாதிரி பார்த்து ரெகுலராக அவங்க கூட கான்டாக்டில் இருக்கும். ஸோ அவங்களும் ஆஷ்ரமுக்கு வந்து போகிறதும் இருக்குது. ஓகே. சுவாமி நான் உங்ககிட்ட பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்பயுமே ப்ராக்டிஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்க சுவாமி? ஸோ நான் கிளாஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் வந்து சொன்னது ஒன்று தான். அடுத்த தடவை நான் அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்க மாட்டேன், பயிற்சி பண்ணுறீங்களான்னு கேட்பேன். ஸோ பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஸோ அப்படின்னு அந்த சுவாமி சொன்னாங்க. ஸோ அது எனக்குள்ளே வந்து அன்னிலேருந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். கூட யார் இருந்தாலும் அவங்கள வந்து மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குவேன். நாங்கள் சாப்பிடலாம் விடுவேன் யக்ஷுனியா பண்ண அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஸோ அதில் வந்து எப்போவுமே உறுதியாக இது வரைக்கும் இருக்கேன். இது ரொம்ப அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு பல நேரங்களில். முக்கியமாக இந்த கைலாஷ், அது இந்த தியான யாத்திரைலாம் போகும்போது, கைலாஷ் யாத்திரைலாம் போகும்போது அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ்லாம் இல்லாமல், ஸோ அதுக்கு சாதாரணமாக மருந்து எடுக்க சொல்லுவாங்க, டயமாக்ஸ்லாம் போடுவோம். ஃபஸ்ட் டைம் 2006 கைலாஷ் யாத்திரா போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த 21 டேஸ் ட்ராவல் பூராவும் அந்த டயமாக்ஸ் எடுக்கலை நான். ஸோ அங்கேயும் போயிட்டு ப்ராக்டிசஸ்லாம் ரெகுலராக விடாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே நிறைய பேர் எடுத்தாங்க, கூட வந்தவங்க எல்லாருமே விடாமல் கண்டிப்பாக எடுக்கணும் எல்லாருமே. டாக்டர்ஸும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதை எடுக்காமலே என்னால் அந்த டைம் இருக்க முடிஞ்சுது. இன்னொன்று, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் அதுலேருந்து ரொம்ப குவிக்காக ரிக்கவர் ஆகி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிரச்சனையே வராதுன்னு இல்லை, எல்லாமே விஷமாக மாறி இருக்கு. சாப்பாட்டிலேருந்து தண்ணியிலேருந்து சுவாசிக்கிற காது எல்லாமே விஷமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை பாதிப்பு வருது ஃபிசிக்கலாக. ஆனால் அதுலேருந்து ரிக்கவர் ஆகி வெளியில் அது வர்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாக்குங்க சுவாமி சத்குரு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் லைவாக டெமோ பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து சத்குரு மெகா ப்ரோக்ராமில் டெமோ பண்ணோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவில் சத்குரு இருப்பாங்க, நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. முன்னாடி வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. சத்குரு எனக்கு பின்னாடி உக்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அங்கே
போற வரைக்குமே அந்த ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் எனக்கு வந்து நடுங்கிட்டே தான் இருந்தது. இத்தனைக்கும் வந்து கொலை குற்றவாளிகள்லாம் நீங்க நேரா பார்த்துட்டீங்க. இது சத்குரு பின்னாடி இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரிய நடுக்கமா இருந்தது. ஆனா, அங்க போய் நின்னதுக்கு அப்புறமா எந்த தடுமாற்றமே இல்லாம அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்படிதான் சொல்ல முடியும். இல்லன்னா வந்து நானா நெறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியம். வந்தவுடனே எப்படி தடுமாறாம பேசுனீங்க? அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ஸோ இது அவருடைய இதுதான். சுவாமி, உங்கள பார்க்கும்போது நீங்க எப்பயுமே அலைவாவே இருப்பீங்க. ஜாலியா ரொம்ப நல்லாருக்கும். நீங்க எப்பயாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்களா? ஐயோ! என்னடா பண்றது? அப்படின்ற மாரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்திருக்கா லைஃப்ல? நெறைய சொல்ல முடியும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, சத்குரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 10,000 பேருக்கு 15,000 பேருக்கு கிளாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னையில பண்ணலான்னு சொல்லி அனௌன்ஸ் மெகா பண்ணாங்க. ப்ரோகிராம். மெகா ப்ரோகிராம். ஓகே. 2011ல ஃபர்ஸ்ட் நடந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ப்ரோகிராம் அப்படின்னா மெகா ப்ரோகிராம்னா நமக்கு சத்குரு ப்ரோகிராம் ஒரு 500 பேர், 700 பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவன் 10,000 பேர், 15,000 பேர் பண்ணும்போது நெறைய பேருக்கு உள்ள ஒரு இது எப்புட்றா 10,000 பேர்லாம் பண்ண முடியும்? சத்குரு எல்லாம் எத்தனை 0 இருக்குன்னு தெரியுமா? அந்த மாரிலாம் உள்ள ஓடிட்டுருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாலண்டியர்ஸ்லாம் இறங்கி, ஸோ அதுக்கான செயல் செய்து, அந்த முன்னாடி சத்குரு முன்னாடி 15,000 பேர் வந்து உட்காரும்போது, அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா, வேற விதமா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அப்படிதான். நம்மளால எதெல்லாம் முடியாதோன்னு நம்மள வச்சு சத்குரு செய்ய வைக்கிறாங்க. இந்த மாரி பல விதமான தருணங்கள் இருக்கு. இதுல என்னங்க சாமி ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு? நெறைய விஷயங்கள் நம்ம நெனச்ச மாரி, எதிர்பார்த்த மாதிரி நெறைய தருணங்கள்ல நடக்காம போகும். ஆ ஏதோ நேரத்துக்கு இங்க இருக்கணும். அந்த நேரத்துல அந்த பொருள் வந்து சேர்ந்திருக்காது. ஸோ அந்த மாரி நேரத்துல இருக்கும்போது முக்கியமா சத்குரு ஒரு ப்ரோகிராம் ஆஷ்ரம்லேருந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அங்கேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம பல சென்டர்ஸ்ல அத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அத பண்ணுவோம். அந்த மாரி நேரத்துல டிஷ் ஆண்டனா வச்சு பண்ணோம். மறுநாள் காலையில 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணும். நைட்டு 12:30, 1 மணி வரைக்கும் டிஷ் ஆண்டனா வந்து சேரல. டிஷ் ஆண்டனா வந்துடுச்சு. ஆனா அத செட் பண்ற ஆள் வரல. அப்படிதான் இருந்தது. நான் சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என்கிட்ட சிடி இருக்கு. அந்த மாதிரி வச்சுட்டேன். ஆ கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் வந்து எல்லாம் செட் பண்ணி, ஒரு வழியா அந்த கிளாஸ் நடந்து முடிஞ்சது. சுவாமி, இப்போ நீங்க ஒரு கிளாஸ் டீச்சரா, இல்ல பிரம்மச்சரியா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ஒரு பிரசன்ட் ப்ரோகிராம் உள்ள வரைக்கும். அது தவிர உங்ககிட்ட ஒரு ஹிட்டன் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அது அத பத்தி கொஞ்சம். இது வயலின் சொல்றீங்களா? ஆமா. நானும் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? எங்க தாத்தா மாதிரியே வயலின் வித்வான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி நானும் ஆசைப்பட்டேன். தாத்தாவும் ஆசைப்பட்டாங்களா? இல்ல அவங்க பட்டிருக்கலாம். வீட்ல ஒரு வயலின் இருந்தது. ஸோ ஆக்சுவலா ஃப்ரெண்ட் அவங்க தாத்தா இந்த மாதிரி வயலின் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம், அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சாக்கு. அதுக்காகவும் நான் வந்து போய் அந்த வயலின் கற்றுக்கிட்டேன். சில வருஷங்கள் கற்றுக்கிட்டேன். மியூசிக்கில் ஒரு ஆர்வம் இருக்கு. பாடுவீங்களா சுவாமி? அந்த பாத்ரூம்லாம் பாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாடுவோம். ரொம்ப நன்றிங்க சுவாமி, எங்க கூட வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ஸோ கண்டிப்பா நாங்களும் வந்து ஒரு நாள் பிரசனுக்கு வரோம் உங்க கூட கிளாஸ் எடுக்கிறதுக்காக. கண்டிப்பா Classes எல்லாருமே support பண்றீங்க. இந்த பிரசன்ட் கிளாஸஸ்க்கு எல்லாரையுமே வெல்கம் பண்றோம். யார் வேணா வர முடியும். ஒரு அட்வான்டேஜ் என்ன, நீங்க வந்துட்டு எங்க கூட வெளியில வந்துடலாம். நமஸ்காரம். தேங்க்யூ.